கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு இவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. ரெண்டு பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் கேட்கிறேன். நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம். ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இந்த அரசாங்கம் எதிர்த்து சட்டமன்றத்தில் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட சிலபஸை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற யோகிதை இந்த முதலமைச்சருக்கு உண்டா? கேட்ட டயலாக், ரீல் டயலாக். ஸ்டாலின் சார், யார் அந்த ஸ்டாலின் சார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அரசியல் சட்டத்தில் சொல்லப்படுகின்ற கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர், கவனிங்க, என்று சொன்ன முதலமைச்சர் அதே அரசியல் சட்டத்திலே சத்தியபிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிற பிரதமர், கேபினெட், அந்த கேபினெட் சொல்லுகின்ற எந்த திட்டத்தையும் எங்களுக்கு ஏற்புடையதில்லை என்றால் அது இடபிள்யூஸா, வந்தே மாதரமா, மும்மொழி கொள்கையா, நீட்டா, எங்களுடைய இறையாண்மை வேறு, ஒரே நாட்டில் இருக்கிறோம், ஒரே அரசியல் சட்டம், ஆனால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி என்று சொல்லுகின்ற ஒரு மாமனிதன் தான் ஸ்டாலின் சார். அந்த ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை பத்தி கேட்கறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு தைரியம் உண்டா? இல்ல. அண்ணாவால், கலைஞரால், பெரியாரால், அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி என்ற மாமனிதருக்கு பின்னால் நின்று கொண்டு நாங்கள் மொழிக்காக போராடுகிறோம். இப்படி பேசுகிற யோகிதை உங்களுக்கு அல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் இருக்கிற எந்த டப்பாவுக்காவது, எந்த சோபா செட் டப்பாவுக்காவது இந்த வரலாறு தெரியுமா? தெரியாது. அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், எப்ப பார்த்தாலும் பழைய ஆட்சியை குறை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லு. ஒரு அரசியல் கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வருகிற போது தேர்தல் நேரத்தில் குறை சொல்லுவாங்க. உண்மையா போய் அப்புறம் இந்திரா காந்தி சத்தம் ஒண்ணு எங்களுக்கு ஓட்டு போடல, ராஜீவ்காந்தி சத்தம் ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி ஓட்டு போடல, அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு போட்டாங்க. ஆனா அதுக்காக திரும்பவும் இந்திரா சாவடிப்பீங்களா? திரும்பவும் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுமா? லூசுங்களா நீங்களா? குறை உண்மையா போயான்னு சட்டமன்றத்தில் சொல்லு. ஆனா வந்ததுக்கு பிறகு பாசிசத்தை என்ன செய்ய போகிறாய்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதனுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கடல் போல் திரண்டு ஆர்ப்பரிக்கின்ற கூட்டமாக இருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து, ஒன்றிய அரசுடைய பாசிசத்தை எதிர்த்து நின்று கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாத ஒரு சோபா அரசாங்கத்தை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சியில் நடைபெறுகின்ற அக்கிரமங்களை, குறிப்பாக தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு, எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிற தீங்கை கண்டிப்பதற்கு யோகிதை இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது. இது பொம்மை அரசாங்கம் தானே. நம்முடைய டி.கே. சிவகுமார் கர்நாடகத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சொன்னாரே, நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம், இப்போது அங்கே ஸ்டாலின் இல்லை, அதனால் கட்டுவோம் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட துணிச்சலோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இல்லை என்பதற்காக தொடர்ந்து நீட் என்கின்ற தேர்வை இந்த ஆண்டும் ஒத்திவைத்து மீண்டும் நடத்த இருக்கிறது ஒன்றிய அரசு. சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் இப்போது சமஸ்கிருதத்தையும் சேர்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இதை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். எங்களுக்கு கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை எதிரி பாஜக என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். அது பாசிசம் என்றால் இது பாயாசமா என்று கேட்டுவிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள், எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் கூட்டணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தோம், ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் சொன்னீர்கள். அதற்கு இவர் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் அவர்களை அமைச்சர்களாக ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. ரெண்டு பேருக்கு அரசியலில் வெட்கமில்லாத ரெண்டு பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இதற்கு முதலமைச்சர் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் பார்க்காம படிக்கிறார். நேற்று ராத்திரி ஃபுல்லா ரிகர்சல், மற்றதெல்லாம் பார்த்து படிக்கிறார். கரெக்டா நம்மளை திட்டும் போது மட்டும் ராத்திரி ஃபுல்லா ரீல். முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல், நிலைக்கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்து 3 முறை 4 முறை மனப்பாடம் பார்த்து என்னவெல்லாம் சொல்லலாம் என்று நான் கேட்கிறேன். நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தோம். ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டி கொடுக்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இப்படி வெட்கம் கட்ட ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகிற காரணத்தினால்தான் மோடிக்கு இந்த தைரியம். நான் உங்களை கேட்கிறேன், பாசிசம் பாயாசம் என்று சொன்னீர்களே, நாங்கள் பாசிசத்தை எதிர்ப்பதற்கு 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் மாணவர்கள் திரண்டிருக்கிறார்கள். வெறும் 3 மாவட்டத்தில் 5000 பேர் திரண்டிருக்கிறார்கள். பாசிசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். சட்டமன்றம் 2 முறை கூடிவிட்டது. ஒரே ஒரு தீர்மானம் கவர்னர் உரையிலே சொல்லி இருக்கிறீர்களே, நாங்கள் மொழி திணிப்பை ஒப்புக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்பை ஒப்புக்கொள்ள மாட்டோம், சமஸ்கிருதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்களே. இந்த அரசாங்கம் எதிர்த்து சட்டமன்றத்தில் இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட சிலபஸை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற யோகிதை இந்த முதலமைச்சருக்கு உண்டா? கேட்ட டயலாக், ரீல் டயலாக். ஸ்டாலின் சார் யார்? அந்த ஸ்டாலின் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் அரசியல் சட்டத்தை சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அரசியல் சட்டத்தில் சொல்லப்படுகின்ற கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதலமைச்சர், கவனிங்க, என்று சொன்ன முதலமைச்சர் அதே அரசியல் சட்டத்திலே சத்தியபிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிற பிரதமர் கேபினெட், அந்த கேபினெட் சொல்லுகின்ற எந்த திட்டத்தையும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் அது இடபிள்யூஸா, வந்தே மாதரமா, மும்மொழி கொள்கையா, நீட்டா, எங்களுடைய இறையாண்மை வேறு, ஒரே நாட்டில் இருக்கிறோம், ஒரே அரசியல் சட்டம், ஆனால் நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லி என்று சொல்லுகின்ற ஒரு மாமனிதன் தான் ஸ்டாலின் சார். அந்த ஸ்டாலின் சார சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை பத்தி கேட்கறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு தைரியம் உண்டா? இல்ல. என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கொள்கைகளை விட்டு விடல. திராவிட முன்னேற்ற கழகம் எது இன்றைக்கு சொல்லுகிறார்களே, நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்களே, தந்தை பெரியார் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தார் தெரியுமா? 1937 ஆரம்பிச்சது இந்த இயக்கம் தமிழுக்காக. மறைமலை அடிகள் தூய சைவம் பேசியவர், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா என்று தினந்தோறும் பூசித்தவர். காசுப்பிள்ளை யாரும் தெரியுமா? முதல்ல தமிழ்ல நான்குராமில்ல எம்எல் படிச்ச ஒரே ஒரு ஆள், முதல் ஆள் காசுப்பிள்ளை. அவர் பெரியாருக்கு எதிர்த்தரப்புல இருந்தார். இப்படியெல்லாம் இருந்த சைவர்களை அழைத்துக் கொண்டுதான் நீங்கள் சைவம் பேசுகிறீர்கள், நான் பகுத்தறிவு பேசுகிறேன். ஆனால் நம் இருவருக்கும் தாய்மொழி தமிழ், இந்த தமிழை காப்பாற்றுவோம் என்று 1937 35 துவங்கின இயக்கம். அந்த பாரம்பரியத்திலே வந்த நாங்கள் அண்ணாவால், கலைஞரால், பெரியாரால், அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி என்ற மாமனிதனுக்கு பின்னால் நின்று கொண்டு நாங்கள் மொழிக்காக போராடுகிறோம். இப்படி பேசுகிற யோகிதை உங்களுக்கு அல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் இருக்கிற எந்த டப்பாவுக்காவது, எந்த சோபா செட் டப்பாவுக்காவது இந்த வரலாறு தெரியுமா? தெரியாது. எடுத்த எடுப்பில் நான் கேட்டுக்கொள்வதை துவக்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாசிசத்தை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் பாசாங்கு செய்யாமல், நடிக்காமல், கேமராவுக்கு முன் நிற்பதாக எண்ணிக்கொள்ளாமல் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டுமானால் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் தீர்மானம் ஏற்ற தயாரா? இல்ல. மோடிக்கு வருகிறேன். தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் போட்டுச்சு நீட்டுக்கு. தமிழ்நாட்டை நாங்கள் நீட்டை ஏத்துக்க மாட்டோம். தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டை ஏத்துக்க மாட்டோம் தீர்மானம் போடுது. நாடாளுமன்றம் நீட் வேணும்னு தீர்மானம் போடுது. 140 கோடி மக்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தில் எதை போடுகிறார்களோ அதில் 8 கோடி மக்கள் வாழ்கின்ற நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகின்ற ஆற்றல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கும் இல்லை. அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையை உங்களால் எடுக்க முடியுமா? அதே மாதிரி
மாதிரி இன்றைக்கு சமஸ்கிருத திணிப்பு. ஏன் சமஸ்கிருத திணிப்பு எதுக்குறோம்? ஆரியம் திராவிடம் என்று பேசுகிறார்களே, ரெண்டே ரெண்டு பண்பாடு தான் இந்தியாவில். சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு விந்திய மலைக்கு அப்பால் இருக்கிற அந்த வட மாநிலங்கள் சமஸ்கிருதத்துக்கு அல்லாமல், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழை கொண்டிருக்கின்ற கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே எழுத்திருந்தே குதித்திருந்தே சொல்லுகிறோமே, இந்த மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாது. சமஸ்கிருதம் 4 வரனை சொல்லுகிறது. தமிழ் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறது. சமஸ்கிருதம் பெண்ணை படிக்காது என்று சொல்லுகிறது. தமிழ் அந்த காலத்திலேயே சாதி இரண்டொழிய வேலும் இல்லை, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி. எனவே மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால், நிலப்பரப்பியலால் நாங்கள் திராவிடர்கள் ஆறுகள் என்று இப்போதல்ல, அப்போதே நாங்கள் நிரூபித்தோம். இன்றைக்கும் அது தொடர்கிறது. நான் மோடி அவர்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று டி.கே. சிவகுமாரை போல நீங்களும் கொக்கரித்தால் எங்களுடைய தலைவருடைய அனுமதியை பெற்று விரைவில் மாணவரையும் இளைஞரையும் தமிழ்நாட்டுடைய சிறையை ஒட்டுமொத்தமாக நிரப்ப முடியும் என்பதை தெரிவிக்கிறேன். ஆளுங்கட்சியில இருக்கிற போது எங்களுக்கு இருக்கிற அடக்கம், ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எங்களுக்கு இருக்கின்ற அமைதி, எதிர்கட்சியாக இருக்கிற போது அந்த சகிப்புத்தன்மை, அந்த அடக்கம், அமைதி இருக்குமா என்று எங்களால் சொல்ல முடியாது. தலைவர்களை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இந்த வயதில் கூட தியாகம் செய்வதற்கு முன்வரை வென்றால் என்றைக்கு இந்த இனத்தையும் மொழியையும் காப்பாற்ற போகிற உணர்வு இந்த மக்களுக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் மோடி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான மட்டுமல்ல, அந்த மோடி அரசாங்கத்திற்கு மௌனம் காத்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சோபா செட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு சேர்த்துதான். முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால், முதலமைச்சருக்கு உள்ளபடியே மொழியின் மீதும் இனத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை இருந்தால், எப்ப பார்த்தாலும் பழைய ஆட்சியை குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லு. ஒரு அரசியல் கட்சி ஆட்சி மாற்றத்துக்கு வருகிற போது தேர்தல் நேரத்தில் குறை சொல்லுவாங்க. உண்மையா போய் அப்புறம் இந்திரா காந்தி சத்தம் ஒண்ணு எங்களுக்கு ஓட்டு போடல, ராஜீவ்காந்தி சத்தம் ஓட்டு போடல, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி ஓட்டு போடல, அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு போட்டாங்க. ஆனா அதுக்காக திரும்பவும் இந்திரா காந்தி சாவடிப்பீங்களா? திரும்பவும் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி அனுப்பணுமா? லூசுங்களா நீங்களா? குறை உண்மையா போயான்னு சட்டமன்றத்தில் சொல்லு. ஆனா வந்ததுக்கு பிறகு பாசிசத்தை எடுத்து என்ன செய்ய போகிறாய்? உங்க கொள்கை தலைவருக்கு தந்தை பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார் இவங்க எல்லாம் வச்சிருக்கீங்களே, நான் சொல்லட்டுமா? எனக்கு சந்தேகம் இருக்கு. சாதியை ஒழிக்க அல்ல, தமிழை வளர்க்க அல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் சாதிக்குள் அடக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சாதி ஓட்டுகளை பெறலாம் என்பதற்காக இந்த சூழல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கேட்க மாட்டாங்களா? எனவேதான் சொல்லுகிறேன், இந்த மண் திராவிட மண், தமிழ் மண், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பண்படுத்திய இந்த மண்ணில் இன்றைக்கு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற, கல்லூரியை விட்டு சற்றே வெளிவந்திருக்கின்ற அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, நம்முடைய தலைவர் வழியிலே நிற்போம். தலைவர் ஆணைக்கு கட்டுப்பட்டு விரைவில் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து, மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தலைவர் அனுமதித்தால் இதைவிட இன்னும் பெரிய போராட்டத்தை நாடு தழுவிய அளவில், தேவைப்பட்டால் தமிழ்நாட்டுடைய சிறையில் முழுக்க நிரம்புகின்ற அளவில் தலைவருடைய அனுமதி பெற்று நடப்பதற்கு நாம் சித்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கின்ற அத்துணை மாணவர்களுடைய நிர்வாகிகளையும் தலைமை கழகத்தின் சார்பில், தலைவரின் சார்பில் உங்களை பாராட்டி வணங்கி விடைபெற்று இதை நான் தொடக்கி வைக்கின்றேன்.